குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம இந்த இங்கிலீஷ் வகுப்புல எதை பார்க்க போறோம்னா ப்ரீஃபிக்ஸஸ். எது ப்ரீஃபிக்ஸஸ்னா என்னமா? அதாவது முன்னொட்டு. என்னது? ஒரு வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடியது. அது எது எதுனா அன்னு, டிஸ்ஸு, ப்ரீ, ரீ. இந்த நாளத்துல இங்க இருக்கக்கூடிய வேர்டோட எதை ஜாயின் பண்ணி சொல்லணும்ன்றத இப்ப சொல்ல போறோம். சரியா? இப்போ இந்த இங்க நிறைய கொடுத்துக்கிறோம். டு, ஜாயின், ஆனஸ்ட், வாண்டட், ரீடு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த வேர்டெல்லாம் இதுல எதோட சேர்க்கணும்ன்றதுக்கு இங்க ரீசன் எழுதிடுங்க. அன்னு அல்லது டிஸ். இது ரெண்டுத்தையும் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா to a word it means the opposite of the word. அதாவது இங்க இருக்கக்கூடிய வேர்டுக்கு ஆப்போசிட்டா சொல்றதுக்கு தான் இந்த அன்னு டிஸ்ஸும் பயன்படுத்துவோம். இந்த அன்னு டிஸ் பயன்படுத்துறதுல அன்னுங்கிறது கம்ப்ளீட்டா ஆப்போசிட். டிஸ்ன்றது வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னா ஸ்ட்ராங்கா சொல்றது. ஸ்ட்ராங்கா ஆப்போசிட் சொல்லிட்டு அதோட வந்து தன்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கும் இந்த டிஸ்ஸை வந்து பயன்படுத்தலாம். அதுல ப்ரீ எதுக்குன்னா to a word it means something done before. something done before அதாவது ஒரு செயலுக்கு முன்னாடியே முன்னாடியே செய்யக்கூடிய செயலுக்கு ப்ரீ பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரீ எதுக்குன்னா to a word it means something done again. சரியா? இப்போ இது எதுக்கெல்லாம் எதை பயன்படுத்துறாங்கறத நீங்க சொல்ல போறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்லிடுறேன். இப்போ ஹாப்பினா சந்தோஷம். அது ஆப்போசிட் என்னது? அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி அக்ரின்றது ஒத்துக்கிறேன். நான் கருத்து சொல்றேன் இல்ல ஒத்துக்கல அப்படின்றதுக்கு டிஸ்அக்ரின்றதுக்கு என்னோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு அக்ரிக்கு டிஸ்அக்ரின்னு பயன்படுத்தலாம். சரியா? அதே மாதிரி இப்போ நீங்க ஸ்கூல் வரதுக்கு முன்னாடி ப்ரீகேஜின்னு போய் சேர்றாங்க பத்தியா? அப்போ அந்த பள்ளி ஒரு முன்னாடி செய்யறோம் இல்லையா? அது ப்ரீகேஜி. அது ப்ரீ பயன்படுத்தணும். அது மாதிரி ரீஜாயின். அதே மாதிரி ஸ்கூலு எப்படா ஓபன் பண்றாங்க? திரும்ப ரீஓபன் வந்து இந்த தேதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கெல்லாம் வந்து ரீ. அது மாதிரி தான் இங்க இருக்கு. இதை நீங்க நான் யாரை கூப்பிடுறனோ அவங்க வந்து என்ன சொல்லணும்? ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து அதோட எது ப்ரீஃபிக்ஸ் நீங்க முன்னொட்டா பயன்படுத்தலாம் அப்படின்றத வச்சு சொல்லணும். சரியா? அப்ப ப்ரீஃபிக்ஸ்னா இங்க இருக்கக்கூடிய வேர்டுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடியது. எது? அன்னோ, டிஸ்ஸோ, ப்ரீயோ, ரியோ. உனக்கு எது சரியோ அதை முன்னொட்டா சேர்த்து இதை சொல்லிட்டு அதையும் சேர்த்து. சரியுமா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? தனஞ்சயன் வாங்க. நீங்க ஏதாவது ஒரு ப்ரீஃபிக்ஸ் சொல்லுங்க. மிக்ஸ். கிளாப் பண்ணுங்க. சஞ்சனா வாங்க. முதல்ல அது என்னது அது சொல்லுங்க. ஹாப்பி. குட். மோஹித் வாங்க. வெரி குட். தனுஷ்டி போயிடுங்க. ஃபிக்ஸ். வெரி குட். சந்தியா வாங்க. வேகமா செய்யுங்க. பிளான். வெரி குட். சுகுமார் வாங்க. வேகமா. லைக். வெரி குட். கீர்த்தியா வாங்க. ஓப்பன். ரீஓப்பன். வெரி குட். ஜீவா வாங்க. ஒபே. டிஸ்ஒபே. வெரி குட். தனுஷ்ரீ வாங்க.
வியூ. Preview. ப்ரீவியூ. வெரி குட். சுபாஷ் வாங்க. Wanted. வாண்டட். Unwanted. அன்வான்டட். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. மாதேஷ். So. டூ. Redo. ரீடு. வெரி குட். Read. ரீட். Pre-read. ப்ரீ-ரீட். வெரி குட். லேக்கா. Join. Rejoin. ரீஜாயின். வெரி குட். அஸ்வின் வாங்க. Turn. டெல். Tell. Retell. ரீடெல். லித்தீஷ் சீக்கிரமா. Paint. பெயிண்ட். Repaint. ப்ரீ பெயிண்ட். ப்ரீ பெயிண்ட்ன்றது தவறு. அதுக்கு என்ன எடுக்கணும் சொல்லுங்க, என்ன எடுக்கணும்? ரீபெயிண்ட். வெரி குட். நவீன் வா. Pay. பே. Repay. ரீபே. வெரி குட். ரூபிகா வாங்க. ரூபிகா. Honest. ஆனஸ்ட். Dishonest. டிஸ்ஆனஸ்ட். வெரி குட். வா அந்த பாப்பா வா. சீக்கிரம் வாமா, நீ தான் வாமா. Draw. ட்ரா. Redraw. ரீட்ரா. வெரி குட். ஆனஸ்டி. Place. பிளேஸ். Replace. ரீப்ளேஸ். குட். நீங்கள் வாங்கப்பா சீக்கிரம். Lucky. லக்கி. Unlucky. அன்லக்கி. குட். Right. ரைட். Rewrite. வெரி குட். தமிழ்ச்செல்வி. Kind. கைண்ட். Unkind. வெரி குட். கன்னிகா. Fair. ஃபேர். அன்ஃபேர். Fair. குட். பூர்ணிமா. Continue. கண்டினியூ. Discontinue. டிஸ்கண்டினியூ. வெரி குட். ஆஷினி. Teach. டீச். Pre-teach. ப்ரீ டீச். வெரி குட். டில்லி ராணி. Familiar. ஃபெமிலியர். வெரி குட். Unfamiliar. அன்ஃபெமிலியர். குட். மித்ரா. Connect. கனெக்ட். Disconnect. டிஸ்கனெக்ட். குட். அருணி எடுங்க. Able. ஏபிள். Unable. அன்ஏபிள். வெரி குட். இப்போ ப்ரீஃபிக்ஸ் என்னன்றது தெரிஞ்சது இல்லையாமா? அடுத்த வகுப்புல நம்ம சஃபிக்ஸ்ன்றது படிக்க போறோம். சஃபிக்ஸ்ன்றது இந்த வேர்டுக்கு பின்னொட்டு. அப்ரூவ். மென்ட்ன்றது அப்ரூவ்மென்ட். இது அக்ரி. அக்ரின்றது இல்லையா? அக்ரி, அக்ரிமெண்ட். ஜட், ஜட்ஜ்மெண்ட். அந்த மாதிரி பவர், பவர்ஃபுல். அந்த மாதிரி பின்னாடி சேர்க்கிறதுலாம் வந்து சஃபிக்ஸஸ். புரிஞ்சுதா? வெரி குட்.